இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி அப்புறம் சித்திரை திருவிழா நடக்கிறதுனால மீனாட்சி மேலே ஒரு பாட்டு பாட போகிறேன். ஷியாமளே மீனாட்சி சுந்தரேஸ்வர சாட்சி शंकरी गुरु गुह समुद्भवे शिवेवा श्यामले मीनाक्षी सुंदरेश्वर साक्षी शंकरी गुरु गुह समुद्भवे शिवेवा पामर मोचनी पंकजलोचनी पद्मासनवाणी हरिलक्ष्मी विनुते शाम्भवी पामले मीनाक्षी सुंदरेश्वर साक्षी शंकरी गुरु गुह समुद्भवे शिवेवा. இன்னைக்கு வந்து மதுரையில் வந்து கள்ளழகர் வந்து வைகையில் எழுந்தருள்றார். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி என்னென்னா, இப்போ மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கிறது. மீனாட்சி வந்து பார்வதியோட ஒரு அவதாரம் தான் மீனாட்சி. ஸோ அதனால பார்வதி மீனாட்சிக்கு வந்து அழகர், அதாவது அழகருங்கிறது இங்கே விஷ்ணு, அழகர் வந்து பிரதர். ஸோ ஒரு பிரதராக வந்து அழகர் வந்து மீனாட்சி கல்யாணத்தை வந்து பார்க்கறதுக்காக வரார். அப்போது அவர் வரத்துக்குள்ளேயுமே, அவர் வைகையெல்லாம் தாண்டி வரத்துக்குள்ளேயுமே இங்கே என்னன்னா மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடந்துடுது. அப்போ அழகருக்கு வந்து அவருக்கு அதுக்குள்ளேயும் கல்யாணம் நடந்துடுதேன்னு நினச்சி அவர் வந்து ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போய் அவருக்கு வந்து ஒரே கோபமாக வந்துடுது. அதனால வந்து அவர் வந்து வைகை நதியில் வந்து எழுந்தருளிட்டு மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் அங்கேருந்தே ஆசீர்வாதம் பண்ணிட்டு திரும்பி அவரோட கோயிலுக்கு போயிடுறாரு. இதுதான் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மதுரையில் நடக்கிறது. இது வந்து வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மதுரையில் நடக்கும். இதுதான் கள்ளழகரோட கதை. தேங்க்யூ.